இந்த அமைப்பு எதற்காக ஓபிசி ரைட்ஸ் மற்றும் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் கேஎஸ்வி திரு கார்த்தி அவர்களும் ஓபிசி அமைப்பை சேர்ந்த நாங்களும் எதற்காக இந்த பெருவிழாவை நடத்துகிறோம் என்றால் இது வெறும் உடற்பயிற்சிக்கு மட்டுமல்ல, உங்களது எதிர்காலத்தையும் உறுதி செய்வதற்காக, உங்களது கல்வி, உங்களது வேலை வாய்ப்பு, கிராமப்புற மக்களின் விவசாயம், மக்களுக்கு பல்வேறு உதவிகள், பல்வேறு வழிகாட்டுதல்கள் ஆகிய அனைத்தையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்சிகள் சாராமல் மக்கள், இளையோர், மாணவர், கிராமப்புற மக்களே எங்கள் உயிர். அரசியல் வேண்டாம், ஒரு மாற்றம் வேண்டும், ஊழல்கள் வேண்டாம், வன்முறை வேண்டாம், கொள்ளை வேண்டாம், அமைதி மட்டுமே வேண்டும். எங்கள் குழந்தைகள் சிறப்பாக, கிராமப்புற மக்களின் குழந்தைகள் படிக்க வேண்டும். அதற்கு அரசியலமைப்பு சட்டம் தந்த உத்தரவாதப்படி அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்புகள் தர வேண்டும், சலுகைகள் தர வேண்டும், அரசு வேலைகள் தர வேண்டும். கிராமப்புற மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை தர வேண்டும். விவசாயிகள், வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு பின்னாடி பென்ஷன் தர வேண்டும். இந்த உலகெல்லாம் வாழ உயிரை கொடுத்து உதரம் சுட்டி வாழும் எம் மக்களுக்கு நாளை அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு தர வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதற்காகவும், குழந்தைகள், பெண் குழந்தைகளது பாதுகாப்பு, நித்தம் நித்தம் செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் வரும் வன்முறைகள் ஒடுக்கப்பட வேண்டும். மாணவர்கள் சிறப்பான கல்வி கடக்க வேண்டும். கூகுள் நாட சிஇஓ மாதிரியோ ஒரு கமலா ஹாரிஸோ இங்கிருந்து போனாலும் அவர்கள் உயர்கல்வி நிலையங்களில் கல்வி கற்றது போல் இந்த கிராம மக்களும் ஐஐஎம், ஐஐடி போன்ற என்ஐடி போன்ற நிலங்களில் அவர்களுக்கும் வாய்ப்புகளை பெற்றுத்தர வேண்டும். இங்கே எப்படி என் சகோதரர் கார்த்தி அவர்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து ஒரு கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக இவ்வளவு பெரிய நிறுவனத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறோமோ, அது நாளை இங்கிருக்கும் எங்களது அன்பு சகோதரர் நாகராஜ், சகோதரி சாந்தி துரைசாமி, எம்பி பிரகாஷ் மற்றும் உள்ளாட்சி தலைவர்கள் ஆதரவுடன் பல்லாயிரக்கணக்கான எம் மக்கள், ஊரக மக்கள் வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்த குடும்பங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த இயக்கம் பாடுபடுகிறது. அதற்காகத்தான் கிராமப்புற மக்களுக்கு என்ன படிக்க வேண்டும், எங்கு படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை தர வேண்டும், பெற வேண்டும் என்று அத்தனையும் உதவுவதற்காக obcrights.org என்ற அருமையான பல்லடுக்கு இளையதளத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆங்காங்கு ஸ்கேனர்கள் வைத்திருக்கிறோம். அதில் ஸ்கேன் செய்து அங்கத்தினராகுங்கள். இந்த நுழைவாயிலில் ஓபிசி ரைட்ஸ் மையம் இருக்கிறது. அங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், கல்வி உதவித்தொகை, இங்கே கல்வி பெறுவதற்கு, உயர்கல்வி பெறுவதற்கான தேசிய வங்கிகளின் பண உதவி ஆகியவற்றை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆக உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்று தற்பொழுது சொல்வதற்காக அங்கே ஓபிசி மையம் நிரந்தரமாக இந்த கேஎஸ்வி கிராமத்தில் அன்பு தம்பி நாகராஜ் அவர்கள் மற்றும் சாந்தி துரைசாமி அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கும் ஓபிசி கிராம மக்கள் மையம் 24 மணி நேரமும் உங்களுக்கு ஆஸ்பத்திரி எங்கு செல்வது, படிப்புக்கு எங்கு செல்வது, பட்டா எப்படி வாங்குவது, காவல் நிலையத்தில் எப்படி புகார் கொடுப்பது என்று 360 டிகிரியும் உங்களுக்கு உதவி செய்து வழிகாட்டுதலுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆக படிப்பதற்கு எங்கே படிப்பது, எப்படி படிப்பது, என்ன கல்வி உதவித்தொகை, அது இல்லாமல் வங்கிகளிடமிருந்து எப்படி லோன் பெறுவது, எப்படி அரசு வேலைகளை பெறுவது, விவசாயிகள் எப்படி அவர்களுக்கு உண்டான விலை பொருட்கள், உற்பத்தி பொருட்களுக்கு நியாய விலை பெறுவது, அவர்களுக்கு தோட்டத்திலே வேலை செய்ய 100 நாள் வேளையிலும் எங்களுக்கு தோட்டங்களில் ஆட்கள் வர வேண்டும், நாங்களும் அதில் ஒரு பங்கு தருகிறோம். வேலை இல்லாமல், வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் விவசாயிகள் காட்டை விட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்று விவசாயி யாரும் விவசாயம் செய்து சந்தோஷமாக இல்லை. காடுகளை விற்று, விவசாயங்களை, நிலங்களை விற்றுத்தான் அவர்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை. இப்படி போனால்
இந்த நாடு ஒரு சகாரா பாலைவனமாகிவிடும். உற்பத்திக்கு தொழிற்சாலைகளில் நிச்சயமாக அரிசி பருப்பு போன்ற பொருட்களை நாம் உற்பத்தி செய்ய முடியாது. ஆக இளைஞர்கள் வாழ வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், விவசாயிகள் வாழ வேண்டும், எம் ஊரக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அரசியல் கலப்பின்றி, அரசியல் இன்றி மக்களுக்காக உழைக்கும் ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் இந்த ஓபிசி மையம் வளர்ந்து வருகிறது. இது ஒரு மக்கள் இயக்கம், அரசியல் கலப்பில்லாத ஒரு இயக்கம், உங்களுக்கான இயக்கம், உங்களுக்காக நித்தம் நித்தம் பாடுபடும் எமது இயக்கம் இந்த OBCRights.org மூலமாகவும் மனிதநேய மக்கள் அறக்கட்டளையுடன் சேர்ந்து TNPSC UPSC ஆகிய அரசு தேர்வுகளுக்கும் பேங்க் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கும் உங்களுக்கு பல்வேறு தகவல் தொழில்நுட்ப வசதிகளுடன் உதவும். ஆக நீங்கள் அனைவரும் நிச்சயம் இந்த சலுகைகளை, இந்த உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற ஆதரவை, உங்களுக்கு நாங்கள் வாழ வேண்டும், நீங்கள் உயர வேண்டும், விவசாயிகள் வாழ வேண்டும், கிராம மக்கள் வாழ வேண்டும். இந்த ஸ்கேன் அங்கங்கே பொருத்தி இருக்கிறோம். இதில் அங்கத்தினராகுங்கள். நீங்கள் எங்கே படிக்க வேண்டும், உங்கள் பிரச்சனைகள் என்ன, அத்தனைக்கும் எங்களால் இயன்றவரை ஒரு விடை கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கும் ஆரம்பத்தில் நுழைவாயிலில் இருக்கும் ஸ்கேன் சென்டரிலும் நீங்கள் இதை ஸ்கேன் செய்து கொள்ளலாம். அனைத்து மராத்தான் ஓடியவர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை முடித்து பின்னாடி OBC சென்டரை இப்ப திறக்க இருக்கிறோம், அங்கு வர வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடன் தேசிய வங்கிகள் மூலம் வட்டி இல்லாத, செக்யூரிட்டி இல்லாத கடன் கொடுக்க இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதையும் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் சென்று விடாமல் உணவருந்தி OBC சென்டர் திறப்பு விழாவிற்கு வந்து அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் லோன் ப்ராசஸையும் பார்த்து அங்கே இருக்கிற OBC மையத்தில் ஃபியூச்சரில் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுங்கிறதுக்கு உண்டான அத்தனை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஐடி வாங்கி மெம்பர்ஷிப் வாங்கி செல்ல வேண்டும் என்றும்